ஒரு ஃபில்டர் வில்ஸ் பாக்கெட் கூட எவ்வளவு ஆச்சியா? 17 ரூபாய் சார். 100ல 17 போனா எவ்வளவு? 83 ரூபாய் சார். மீதி பணத்தை கூட தரேன் சார். இந்தாங்க. அப்புறம் சார் 100 ரூபாய் கொடுக்கவே இல்லையா? ஏண்டா கூல் ட்ரிங்க்ஸ்ல பிரவுன் சுகரை மிக்ஸ் பண்ணி விக்கிற, என்கிட்ட பணம் கேக்குறியா? நீ பணம் கேக்குறியா? சிகரெட்ல கஞ்சா தூளை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு எனக்கு 83 ரூபாய் லஞ்சம் கொடுக்குறியா? லஞ்சம் கொடுக்குற? லஞ்சம் கொடுக்குற? சார் எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். எப்ப வேணாலும் என் கடைக்கு வாங்க சார், என்ன வேணாலும் எடுத்துக்கங்க சார், என்ன என் செகண்ட் செட்டப்பையும் தவிர. ஏண்டா நீ என்ன சொல்ல வர்ற? ஓ மோர கட்டைக்கே செகண்ட் செட்டப் இருக்கு, எனக்கு இல்லங்கறியா? 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 விட்டுருங்க சார். உன் டைம் நல்லா இருந்ததால பொழைச்சிக்கிட்டேன். டைம் கூட ஞாபகம் வருது, வாட்ச் வீட்ல வச்சிட்டேனே. 5 ரூபாய் கொடுங்க சார். 5 ரூபாய் எதுக்குடா? ஒரு அடிக்கு 1 ரூபாங்கிறது நம்ம அக்ரிமெண்ட். மொத்தம் 5 அடி 5 ரூபாய் கொடுங்க சார். சரி இந்தா டேக் இட். ஹலோ, அவர் வீட்ல இல்லீங்க, அதனால தான் வந்தோம். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. குட். நீங்களே யாரு? ஐ அம் கிரண் பேடி and his ஹர்ஷத் மேத்தா. யா, கிரண் பேடியா? அதாவது இவங்க வைஜெயந்தி ஐபிஎஸ், உங்க வீட்டுக்காரரு இதுதான்டா போலீஸ். ஹலோ சுப்பி, நான் தான். பாத்ரூம்ல வாட்ச் மறந்து வச்சிட்டேன், எடுத்து உள்ள வைமா. ராங் நம்பர், போன வைடா. பை தி பை, உங்க ஹஸ்பண்ட் வாட்ச் மறந்துட்டு போயிட்டாரா? அவர் எப்பவுமே இப்படித்தாங்க, வாட்ச் மட்டும் இல்லையே, செயின் மோதிரம் எல்லாத்தையுமே மறந்துட்டு போயிட்டாரு. அது நம்ம லக்கு. போய் எடுத்துட்டு வாமா. இத்தனை நாள் என் வீட்டுக்காரரை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். எவ்வளவு போய் ஆபீசர் நீங்க, இப்படி நீங்களே என் வீட்டுக்காரருக்காக இதை வாங்க வந்திருக்கிறத நினைச்சா எனக்கு சிலுக்குது. இன்னும் ஏதாவது மறந்துட்டு போயிட்டாரா? உங்க தாலி. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா போலாம். கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போங்க. சாரி, நோ டைம். காஃபி வேண்டாம், கப்பு சாஸ் இருந்தா கொடுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். எவ்வளவு பிஸி. See you. கதவு மூடிக்கமா. சிட்டில எங்க பார்த்தாலும் திருட்டு பயம் அதிகமா இருக்கு. சுபி, சுப்ரி. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. என்னடி, என்ன தப்பு பண்ண? இது வரைக்கும் உங்களை பத்தி குறைச்சல் அடப்பட்டு சாமா விளக்குறதுல இருந்து சாணி தெளிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் உங்களை செய்ய வச்சேன். அந்த கிரண் பேடி வந்து உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன, டெல்லியில இருந்து டைரக்டா கிரண் பேடியா நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படின்னா நார்த்ல கூட நம்ம புகழ் பரவிடுச்சு போல் இருக்கு. இனிமே நமக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அடி பைத்தியக்காரி, வந்தவங்களுக்கு ஒரு கப் காஃபி டீயாவது கொடுத்தியா? வேண்டாம், டைம் இல்லன்னுட்டு வெறும் கப்பையும் சாசரி வாங்கிட்டாங்க. கப்பையும் சாசரையும் வாங்கிட்டு போனாங்களா? ஆமாங்க, அவங்களோட ஹர்ஷத் மேத்தா கூட வந்திருந்தாரு. ஹர்ஷத் மேத்தா வந்திருந்தானா? அவன் என்னமா வாங்கிட்டு போனா? வாட்ச், மோதிரம், செயின் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. தாலிய கூட கேட்டிருப்பானே. அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷப்படு. டேய் நாமலிங்கம் சார், வாடாங்க. அடே கிரண் பேடி நம்ம வீட்டுக்கு எதுக்குடா வந்தாங்க? பாருடா, ஏன்டா அப்படி இருக்கிற? உனக்கு இது திருப்பி இருக்குதா? ஹர்ஷத் மேத்தா நம்ம வீட்டுக்கு ஏன்டா வரணும்? அட பரமோகே, என்னமா நீ இருக்கிற? அவங்க வந்து கேட்டா மோதிரம் வாட்சி செயின்ல கொடுத்துறதா? கிரண் பேடியை வந்து கேட்டா கொடுக்காம எப்படிங்க இருக்கிறது? ஆமாமா, கிரண் பேடியை வந்து கேட்டா நீ எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அது கிரண் பேடி இல்லடி, யாரோ 420 இருக்கணும். 5 இருக்கணும், 420 இருக்கணும், 320 இருக்கணும், 420 இருக்கணும், 320 இருக்கணும். சார் மொத்தம் 9 அடி ஆச்சு சார். கேஷ் தரீங்களா இல்ல அக்கவுண்ட்ல வச்சுக்கவா? டேய், இந்த சிச்சுவேஷன்ல கூட கவுண்ட் பண்ணி என்கிட்ட பணம் கேக்குறியடா. உன்னை கொல்லாம எப்படி விடுறது? உன்னை எப்படி கொல்லாம விடுறது? உன்னை கொல்லாம எப்படி விடுறது? அக்கவுண்ட்லயே வச்சுக்கிறேன் சார். எஸ்ஐ சார், ரிபேட்ல நல்ல பேண்ட் பிட்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு எதுக்கே ரிபேட்லாம்? பணம் கொடுத்து வாங்குறவனுக்கு தான் அதெல்லாம். என்னங்க கிரண் பேடிங்க? கிரண் பேடியா? அதாங்க உங்க வாட்ச், மோதிரம், செயினை வாங்கிட்டு போனாலே அந்த லேடி. எங்க இருக்கா? நமக்கு பின்னால இருக்கா. என்ன பார்த்தாளா? இல்ல. ஒண்ணு பார்த்தாளா? நோ. அப்படி திரும்பாத, பார்த்தா டக்குன்னு பறந்து போயிடுவா. இன்னும் அங்கேயே இருக்கல? அங்கேயே தான் இருக்கா. இப்ப நான் ரஜினிகாந்த் இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி ஸ்லோ மோஷன்ல திரும்புறேன். வாடி போய் போட்டு பார்க்கலாம். ஃபிட்டிங் ரூமுக்கு போறியா? போமா, உன் பின்னாலேயே வந்து உன் கை காலை முறிச்சு லாக்கப்ல போட்டுறேன். ஐயோ அடிக்காதம்மா, நான் போலீஸ்காரமா. அம்மா அம்மா அம்மா. நான் பேடி பேடின்னு சொன்னது அந்த பொண்ணு இல்லைங்க, நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. இந்த விஷயத்தை இப்போவா சொல்றது? அவங்க என் கையை முறிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லி இருக்கணும். டேய் நாமலிங்கம் சார், உன்னை போட்டு அடிக்கணும் போல இருக்குடா, ஆனா உன்னை அடிக்க முடியல. காலால உதச்சிட்டு 1 ரூபா கொடுங்க. வெரி குட் ஐடியாடா. அங்க நில்லு. அக்கவுண்ட்ல இருக்கேன். அவையோ இருக்கேன். என்ன சவுண்ட் சார் அது? எலும்பு நொறுங்கி போயிருக்கு. உடனே ஆபரேஷன் செஞ்சாகணும். ஆபரேஷன் செய்யணுங்களா? எவ்வளவு ஆகும் சார்? 50,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். 50,000 எவன் செலவு பண்ணுவான்? அப்படின்னா உங்க இடத்துக்கு இனிமே வேலை செய்யாது, அவ்வளவுதான்.
என்னத்த இது வேலை செஞ்சு கிழிச்சது? எல்லா வேலையும் வலது கை தானே செய்யுது. ஆக்சுவலா இது பாடியில வேஸ்ட் பார்ட். அப்படியா? இது ஒழுங்கா செய்யற வேலை எதுனா லட்ரின்ல க்ளீன் பண்ற வேலை தான். அடே முட்டாள், எனக்கு காயம் பட்டதை கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறாயா? என்னையா வேஸ்ட் பார்ட் என்று சொல்கிறாய்? நான் யார், என் பவர் என்ன என்பதை போக போக புரிந்து கொள்வாய். பலிக்கு பலி வாங்காமல் விட மாட்டேன், மீண்டும் வருவேன். இதெல்லாம் வெறும் பிரமை. இந்தாங்க வாட்டர். இது எப்படி இருக்கு? என்னங்க பாயசம் சாப்பிடுங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லையா? அதனால தான் லீவ் போட்டிருக்கேன். வா அப்படியே ஹாப்பியா வெளியில சுத்திட்டு வரலாம். என்னங்க இந்த புது சாரி நல்லா இருக்குங்களா? அட்டகாசமா இருக்கு. எங்க வாங்கின? அப்படியா? டிசைன் கூட சூப்பரா இருக்கு. ஐயோ புது சாரியை கிழிச்சிட்டீங்களே. இப்ப புரியுதுங்க உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருக்குன்னு. உன் மேல எனக்கு கோவம் எதுக்குடி? நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். தாலி அறுத்துட்டீங்களே. ஐயோ ஐயோ இப்ப புரிஞ்சிருச்சுங்க உங்க சுயரப்ப என்னன்னு. அடியே, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் இடத்துக்கு என் பேச்ச கேக்குறதே இல்ல. உன்னை கொன்னுடுறேன் கொன்னுடுறேன் கொன்னுடுறேன். உட்கார் உட்கார் உட்காரு. பாயசம் சாப்பிடலாம். அப்பா ஜாலியா ரெண்டு பேரும் சேர்ந்து பாயசம் சாப்பிடலாம். என்ன? ஐயோ 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 சும்மாரு. ஏய் சும்மாரு, சும்மா இரு. செத்தாலும் உங்களோட நான் குடும்பம் நடத்த மாட்டேன். பிறந்த வீட்டுக்கு போறேன். ஏய் இரு. என்ன சார் இன்னைக்கு டல்லா இருக்கீங்க? என்ன விஷயம்? என்னத்த இப்ப சொல்றதுடா? என் இடது கை என் பேச்ச கேக்குறதே இல்ல. என் குடும்பத்தையே கெடுத்துரும் போல இருக்கு. எழவு இடது கை தானே, விடுங்க. ஒரு ரூபா கொடுங்க. ஏலே, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. இத அடிச்சா கூட கொடுக்கணுமா? பட நில்லு. நல்லா மாட்டிக்கிட்ட. பிளாக் டிக்கெட் விக்கிறியா? இது பிளாக் டிக்கெட் இல்ல, yellow டிக்கெட். கபாலீஸ்வரர் கோயில் அபிஷேக டிக்கெட் நினைச்சேன். என்ன பித்துக்குள்ள பேர் நினைக்காத. வா ஸ்டேஷனுக்கு. இப்ப முடியாது நைனா, நான் டிஎஸ்பி சாருக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஃபேமிலியோட சினிமாக்கு வராரு. அம்மா நான் சும்மா சொன்னேன், சும்மா கிண்டலுக்கு. அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுமா, அது அவர்கிட்ட கொடுத்து ப்ரமோஷன் வாங்கிடுறேன். ஒரு 300 ரூபாய் வெட்டு. 300 ரூபாயா? பிளாக்ல வாங்குறா? அப்படியாம்மா? ரொம்ப அதிகமா கொடுத்து வாங்கியிருக்கம்மா. உனக்கு பணத்தோட அருமையே தெரியல. இந்தா போயிட்டு வாமா, ஜாக்கிரதை. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போட. என்ன சார் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? டிஎஸ்பி சார் வராரியா? எதுக்கு, ரைடிங்கா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ரைடிங் கவர் ஒரு சினிமா தியேட்டருக்கு ஃபேமிலியோட சினிமா பார்க்க வராரியா? என் காதல ரீல் சுத்துறீங்களா? படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமேல வருவாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? 420 மறுபடியும் ஆப்பு வச்சுட்டாளா? டேய் 300 ரூபாய் கொடுத்து வாங்கினேன்டா. அட்லீஸ்ட் 400 ரூபாய்க்காவது வித்து குடுறா. அம்மா நானா? 300 ரூபாய்க்கே வித்து குடுறா. என்னால முடியாது சார். டேய் போட, நீ வித்து குடுக்கல, நானே வித்துக்கிறேன். 5 rupees 10 rupees 5 rupees 10 rupees 5 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 rupees 2 rupees 5 rupees 2 rupees 5 rupees 1 rupee. சார், டிஎஸ்பி சார் நீங்களா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஃபேமிலி வரலையா சார்? ஷட் அப். டியூட்டில இருந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வைக்கிறியா? அது இல்ல சார். யூ ஆர் சஸ்பெண்டட். நன்றி. சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். எனக்கு ஒண்ணு தெரியாது சார். ஐயோப்பா அப்பா, எனக்கு ஒண்ணு தெரியாது சார். நான் என்ன அடிக்கல சார். ஐயோ சார் நான் சொல்றது கேளுங்க சார். என் ப்ராப்ளம் சார். ஐயோப்பா ஏன்டா ஏன்டா அப்படி பண்ற நீ? கொன்னுடுறேன் உன்னை. என்ன அடிக்கிறியா? சார் குட் மார்னிங் சார். என்னையா லேட்டா வந்து நிக்கிற? என் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபரா? டேய் நாமலிங்கம், நீயா? நான் தான். நீ எப்பறம் இங்க வந்த? பக்கத்து ஊர் தான் என் ஊரு, சமுத்திராப்பட்டி. ஆ. இத வாங்கிக்கங்க சார். என்னடா இது காடு? வீடு கட்டி இருக்கேன். வீடு கட்டிட்டியா? ஆமா சார். டேய் ஒரு எஸ்ஐயா இருந்தும் நான் இது வரைக்கும் வீடு கட்டல. ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள், நீ எப்படா வீடு கட்டின? எல்லாம் உங்க கருணை தாங்க. என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கடா. ஒரு அடிக்கு 1 ரூபா தந்தீங்கல்ல, அத வட்டிக்கு விட்டங்க. அப்படின்னா உன் பணத்துல பாதி பணம் என்னது? உன் வீட்டுல பாதி வீடு என்னது? பெரிய ஆள் சார் நீங்க, அது எப்படிங்க நடக்கும்? ஓங்கி அரஞ்ச. அடிங்க சார் அடிங்க. புது வீட்டுல பர்னிச்சர் எல்லாம் வாங்கணும், அடிங்க. நான் அடிக்க மாட்டேன். நான் செத்தால அடிக்க மாட்டேன்டா. டேய் இனிமே நீ என்ன அடிக்க ஆரம்பிச்சு ஒரு அடிக்கு 50 பைசா குடுறா. ஒரு சின்ன பிளாட் வாங்கிக்கிறேன். முடியாதுங்க முடியாது. டேய், நான் நான் உங்களை உங்களை அடிக்கிறேன். நீங்க அவனை தான் அடிக்க அடிக்க மாட்டேன். மாட்டீங்க. அடிங்க. ஐயோ ஐயோ அம்மா, அவன் திரும்பி போறப்போ இதான் உனக்கு கடைசி ராத்திரின்னு சொன்னானே, அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆனது இங்க சாவறதுக்கா? இதெல்லாம் காசியா ராமேஸ்வரமா? அடியே சுப்பு, கதவனெல்லாம் முடிக்கடி. ஐயா, யார் பண்ணி? நான் சின்னையா சாரோட ஆளு. நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னாரு. சொன்னாரா? இருப்பீங்கல்ல? இருப்பப்பா. என்னங்க என்னங்க, நான் தண்ணி அடிக்கிறப்ப என் தாலி தவறி கணத்த விழுந்துருச்சுங்க. தவறி விழுந்துருச்சா? அப்படின்னா நான் சாவறது நிச்சயம்தாம்மா. ஏண்டி என்னடி இது கன்றாவி? முகத்துல போட்டு தலையில பூவு எங்க? அதை எங்கேயோ வச்சுட்டு மறந்து போயிட்டேங்க. மறந்து போயிட்டேங்கிறியடி முட்டா முட்டா. என் போட்டோல ஒட்டி வச்சிருக்கேடி. அப்படின்னா நீ கூட நான் செத்துருவேனே டிசைட் பண்ணிட்டியா? இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்து ஏன் பயப்படுறீங்க? கரெக்ட். டைமுக்கு ஞாபகப்படுத்தினேன். போலீஸ் ஆபீசர்னா நான் எதுக்கு பயப்படணும்? நோ நெவர். கதவை திறந்து வைடி. எங்க ரிவால்வர்?
ஆ, யார் என்ன காப்பாத்தினது? இந்த பொண்ணுதாங்க. அஸ்வினி நீயா? ஆமா. இனிமே சின்னையனோட நிழல் கூட உங்க மேல படாம நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். இனிமே ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்யறேன். தேங்க் யூ. வெல்கம். ஐயோ ஐயோ, அவனை நம்ப வைக்கிறதுக்காக அஸ்வினி கிட்ட எவ்வளவு தர்ம அடி வாங்கின, ஒருத்தர் கூட என்கிட்ட தேங்க்ஸ்னு சொல்லிருக்கடா. சார், கண்ணா, டாடி வாங்கி தரேன்னு சொன்ன கிளர்க் போஸ்ட விட உனக்கு மாமா கொடுத்திருக்கிற வாட்ச்மேன் போஸ்ட் சூப்பரா இருக்குடா. மூடுவாய. தம்பி சின்னையன் சார். யாராவது தம்பி சின்னையன் சார்னு கூப்பிடுறதா? நீயா மறுபடியும் நடிக்க வந்திருக்கியா? அப்படி சொல்லாதீங்க. உங்க பிரதாபத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு. நான் நம்ப மாட்டேன். நீ என்ன அடிக்கதான் வந்திருக்க. அது இடது கையில யானையோட துதிக்க. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வேணா பாருங்க. அதனாலதான் விலங்கு மாட்டி கொண்டாந்துருக்கேன். உங்களை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலாம்னு வந்திருக்கோம் சார். அஞ்சனா சரிதான். அப்படின்னா என்ன பப்ளிக்ல வச்சு உதைக்கிறதுக்கா? இல்ல மாமா, ரிப்பன் கட் பண்றதுக்கு. என்னத்த ரிப்பன் கட் பண்றது? நீ பாக்கெட்ட கட் பண்ற மாதிரியா? நான் செத்தாலும் வர மாட்டேன். என்னங்க என்னங்க, உங்களை மதிச்சு ரிப்பன் கட் பண்ண கூப்பிட்டு இருக்காங்க. போய் கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க, ஜடப்பட்டு கட்டிக்கிறேன். போங்க போங்க. ஆமா, என்ன ஓபனிங்? கோழி பண்ண ஓபனிங். கோழி பண்ண ஓபனிங்கா? இங்க பாருங்க, இந்த ஓபனிங் எனக்கு புதுசுதான். இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஒரு தடவை ஓபன் பண்ணிட்டேன்னா எத்தனை தடவை ஆனாலும். என்ன இது கோழி பண்ண ஓபனிங்னு சொல்லிட்டு ஃபேக்டரி கூட்டி வந்திருக்கீங்க? உன் கையால எதை ஓபன் பண்ண வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். போட்டா தடியா. எங்க அண்ணன் முன்ன ஃபேக்டரி இது. இந்த ரிப்பனை நான் கட் பண்ணா எங்க அண்ணன் என் கழுத்தை கட் பண்ணுவாரு. நீ கட் பண்ணலனா உன் கழுத்தை நாங்க கட் பண்ணுவோம். இது கட் பண்ணா இந்த மாலை லட் எல்லாம் தருவீங்களா? போட்டோ எடுத்து மாலை போடுறான், கட் பண்ணு. மரியாதையா தேங்காயை உடைக்க போறியா இல்லையா? நான் உடைக்க மாட்டேன். நீ உடைக்க மாட்டேன்னா நாங்க எல்லாரும் உன் மண்டையை பொளந்துருவோம்.